நாம் கேட்கக்கூடியது தௌஹீத் என்றால் ஏகத்துவம். இப்பொழுது அடுத்து பதில் வரலாம். நாங்கள் சாதாரணமாக பேசவில்லை. அல்லாஹ்வை நம்புவது எப்படி என்று உங்களுடைய தலைவர் வெளியிட்ட அத்தனை கேசட்டுகளையும் கையிலே வைத்துவிட்டு அல்லாஹ்வை ஈமான் கொள்வது எப்படி என்ற புத்தகத்தை படித்துவிட்டு உங்களிடத்தில் தௌஹீத் இல்லை என்ற முடிவோடு உங்களிடத்தில் அன்போடு பேசிக் கொள்கிறோம். எங்களுடைய மக்களுக்கு உறுதி வர வேண்டும் என்பதற்காக அருமையானவர்கள், தௌஹீத் என்றால் அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது. அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது இதற்கு நேர் எது என்ன? அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவது என்றால் அல்லாஹ்வை விளங்க வேண்டுமே. அல்லாஹ்வை என்ன விளங்கினோம்? அல்லாஹ்வை யார் நமக்கு விளக்கி தந்தார்கள்? அல்லாஹ் என்றால் யார் என்ற ஒரு கேள்வியை உங்களிடத்தில் வைத்தால் அதற்கு உங்களிடத்தில் என்ன பதில்? அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் என்றால் யாரு கேட்கிறார்கள்? கேள்வி கேட்டவரை கிண்டல் செய்ய வேண்டாம். பதில் உங்களிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ் என்றால் யார்? இறைவன் என்றீர்கள். இல்லை. அல்லாஹ் என்றால் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய பொருள் என்ன? ஒரு சில நாட்களுக்கு முன்னால் எங்களுடைய ஊர் திருவிதாங்கூர், எனக்கு சொந்த ஊர் திருவிதாங்கூர். அந்த ஊரில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்தவர்கள் அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று பொருள் வைக்கிறார்கள் என்று ஜாத் இயக்கத்தினுடைய தலைவர் சொல்லிவிட்டு சென்றார். அடுத்து நாங்கள் மறுப்பு கூட்டம் போட்டோம். அதிலே அவருடைய வாசகத்தை வைத்துவிட்டு கேட்டோம், எங்களுடைய எந்த கிதாபில் அந்த அர்த்தம் இருக்கிறது? எந்த கிதாபிலும் கிடையாது. ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்முடைய குழந்தைகளுக்கு இந்து மக்கள் என்ன ஓடி கொடுப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அதற்காக முஸ்லிம் சிந்து சுரியான் இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய பொருள் என்ன தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் யாரும் இல்லை என்று பிசகர அறிந்து நான் காட்டி சொல்கிறேன். பழைய தமிழ், அந்த தமிழுக்கு புதிய தமிழ் கூட வராது. பிசகர அறிந்து எவ்வளவு அற்புதமான வார்த்தையாகும். அந்த பிசகு அற, பிசகுகள் இருக்காது. பிசகுகளை இல்லாமல் ஆக்கி நான் சாட்சி சொல்கிறேன் என்று நம்முடைய அஹ்காமுல் முஸ்லிமில் இருக்குது, சிந்து சுரியானில் இருக்குது, நம்முடைய அத்தனை புத்தகத்தில் இருக்கிறது. அவர்கள் பிரிந்து சிதறுவதற்கு முன்னால் கிபி கிமு சொல்வாங்க. அது மாதிரி இவங்களுடைய விஷயத்தில் வந்து இருக்கிறது. கிபி கிமு சிதறுவதற்கு முன்னால், சிதறுவதற்கு பின்னால். நஜாத், அல் ஜன்னத், டிஎன்டிஜே இது போன்று சிதறுவதற்கு முன்னால், சிதறுவதற்கு பின்னால். இவங்க கிபி சிதறுவதற்கு முன்னால் இவங்களுக்கு ஒரே ஒரு பத்திரிகை இருந்தது. அந்த பத்திரிகையின் கையில் அது அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்லை. ஆனால் நம்மளுக்கு சொல்லுகிறார்கள், நாம அதை போதிக்கிறோமா? நாம போதிக்கவில்லை. இல்லாதவை சொல்லுவது இவர்களுக்கு வளமையாகிவிட்டது. நாகப்பட்டினத்தில் நான் பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறேன். அந்த ஜாத்தினுடைய தலைவர் இன்னொரு பஸ்ல இருந்து கீழே இறங்குறேன். கேட்டுலாமா ஒரு ஆசை வந்தது. அதை இதுவரைக்கும் நீங்க பதில் சொல்லலையே. சரி, பஸ் ஸ்டாண்டிலேயே அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த ஒரு பிரச்சனையை உருவாக்காம அல்லாஹ் அவர்களுக்கு இதாயத்தை கொடுப்பானா? அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் என்றால் யார் என்று நாம் கேட்கிற பொழுது அல்லாஹ்வை விளங்க வேண்டும். அல்லாஹ்வை விளங்கினால்தான் தௌஹீத் விளங்கும். தௌஹீத் விளங்கினால்தான் ஷிர்க் விளங்கும். தௌஹீதும் விளங்கவில்லை, ஷிர்க்கும் விளங்கவில்லை, அல்லாஹ்வை விளங்கவில்லை. அல்லாஹ் யார்? முதலாக ஓதிய ஆயத் அல்லாஹு அஹத். அல்லாஹு அஹத். அஹத் என்றால் ஏகன். ஏகன் என்பதற்கு என்ன பொருள்? நமக்கு ஒரே ஒரு மகன். அல்லாஹ் பாதுகாக்க நல்ல பிள்ளைகளை அதிகமாக தரட்டும். ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு மகன். அப்போது என்ன சொல்வார்கள்? ஏக புதல்வன். அங்கே ஏகத்துவம் வருகிறது. ஒரு கம்பெனிக்கு ஒரே ஒரு ஓனர், ஏக ஓனர் அவர்தான். பார்ட்னர்ஷிப் இல்லை, ஏகத்துவம் அங்கேயும் வருகிறது. இங்கு அல்லாஹ்வுக்குரிய ஏகத்துவம் என்ன? ஏகன் என்றால் அவன் யார்? அவனுடைய ஏகத்துவம் என்ன? அது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வே சொல்கிறான். அல்லாஹ் சமத். அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் சமத். இதுதான் சுன்னத்துல் ஜமாஅத்துடைய அகீதாவும் மற்றவர்களுடைய அகீதாவும் வித்தியாசம் ஏற்படக்கூடிய. அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ்
யாரும் ஏகம் இல்லை. அந்த ஏகத்துவத்தின் விளக்கம், முதல் விளக்கம் சமம். அந்த சமதை நீங்கள் விளங்கினால் போதும், சிறுக்கை யாரையும் சொல்ல மாட்டீர்கள். வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? நாம சிறுக்குன்னு வேதனைப்பட்டோம். நம்மளை பற்றி முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள். அவங்க மாறி மாறி என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒருத்தர் காபிரும் இன்னொருத்தர் யகூதி. நம்ம முஸ்லிம் என்று சொன்னது நாம கொஞ்சம் வேதனைப்பட்டோம். ஒரு நோட்டீஸ், இது யார் வெளியிட்டது என்று நமக்கு தெரியும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கோட்டாறு கிளை குமரி மாவட்டம். இந்த நோட்டீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பெருநாளைக்கு நோன்பு நோற்பது ஹராம் என்றும் மதத்தை மாற்றுவது குஃப்ர் என்றும் கூறி அவர்கள் ஜாக் பார்ட்டிகள் சுவரட்டி ஓட்டினார்கள். யாரை குஃப்ர்னு சொன்னாங்களோ டிவிஜிக்காரர்கள் குஃப்ர் என்று சொன்னார்கள். இதுக்கு இவங்க எதிர்ப்பு நோக்கி சொன்னாங்க. இந்த யூத கூட்டத்தின் குழப்பத்தில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக என்று நம் தரப்பில் இருந்து நோக்கி சொல்லப்பட்டது. ஒருத்தர் காபிரனோ இன்னொருத்தர் யகூதியனோ நோட்டீஸ் அடித்து வைத்திருக்கிறார்கள். இதுபோல ஒரு நோட்டீஸ் ஒன்று அல்ல, நூற்றுக்கணக்கான நோட்டீஸ் ஃபைல் போட்டு பாதுகாப்பு வைத்திருக்கிறோம். இது மட்டுமல்ல, இவர்களுடைய கடைசி முடிவு தெளிவாக யூத கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றுபவர்கள் ஜாக் அமைப்பை சார்ந்தவர்கள் என்று அவர்களே இதை முடிக்கிறார்கள். இது பரி சம்பந்தமான வழக்கம். அதனால உங்களுடைய உழைப்பே, உங்களுடைய தலைவர்களுடைய உழைப்பே மாறி மாறி யூத கிறிஸ்தவ காபிர் முஸ்லிம் என்று சொல்வதுதான் விளக்கமே தவிர விளக்கம் இருக்காது என்பதால் சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் ஏகன். அல்லாஹ் யாரிடத்திலும் தேவையற்றவன், நாமும் தேவையுள்ளவர்கள். இப்ப அல்லாஹ்வுடைய பெயரை யாருக்காவது சொன்னால் சிறுக்கு வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். நாம சொல்கிறோம், அல்லாஹ் தனக்குரிய தன்மைகளில் ஒரு தன்மையை முஸ்லிம்களுக்கு மனிதர்களுக்கு தந்திருக்கிறான். கொஞ்சம் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சமத் லம் யலித், அவன் பிறக்கவில்லை, அவனுக்கு தொடக்கம் கிடையாது. மனிதர்களுக்கு தொடக்கம் உண்டு. மனிதர்களை அல்லாஹ் ஆரம்பத்தில் படைத்தான். படைத்த அடிப்படையில் அவர்களுக்கு தொடக்கம் உண்டு. அல்லாஹ்வுக்கு தொடக்கம் இல்லை. மனிதன் ரூஹுகளாக இருந்த மனிதன் ரூஹுக்கு பின்னால் தந்தையினுடைய முதுகெலும்பு, தாயினுடைய வயிற்றிற்கு, இந்த உலகத்திற்கு, தவறுக்கு, அதற்கு பின்னால் சொர்க்கம் அல்லது நரகம் நீடூழினார். மனிதனுடைய வாழ்க்கைக்கு முடிவு இல்லை. அதெல்லாம் முடிவு இல்லை. அவர்கள் மட்டும் எத்தனை பேரே வச்சுட்டு வந்தால் உடம்புக்கு வேண்டாம் அறிவிக்கலாம். அல்லாஹ்வால் படைத்த அந்த ரூஹுக்கு அறிவே இல்லை. அல்லாஹ் தனக்குரிய ஒரு தன்மையை தன்னுடைய மனிதன் அதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் அழியாதவன், ரூஹும் அழியாதவைகள். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அல்லாஹ் அழியாதவன் என்றால் அல்லாஹ் சொந்த குதிரத், யாராலும் கொடுத்த குதிரத் அல்ல, கொடுத்த ஆற்றல் அல்ல. அவன் அழியாமல் இருக்கும் ஆற்றல் என்பது அவனுக்குரிய ஆற்றல். யாரிடத்திலும் பெற்ற ஆற்றல் அல்ல, யாரிடத்திலும் தேவைக்குரிய ஆற்றல் அல்ல, சொந்த ஆற்றல். மனிதனுடைய ஆற்றலோ அல்லாஹ்வால் கொடுத்த ஆற்றல். இப்பொழுது தௌஹீத் விளங்குகிறது. அடுத்து அல்லாஹ்